இது வந்து காஸ்கோவில் வாங்கினா முழு சிக்கன் அப்படியே கவுந்தடிச்சு படுத்துனுக்கிறாரு. அவர் அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ இவரை கவுத்து போட்டாச்சுங்களா. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிச்சு போட்ட கோழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெக்சிகன் பொரிட்டோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்குது. அதை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த பொரிட்டோனா வந்து ஆல்மோஸ்ட்டு ஷவர்மா மாதிரி தான். ஏன்னா ஷவர்மா உள்ள வந்து அந்த சிக்கன் அந்த மாதிரி வச்சு இது பண்ணுறாங்கள. இதுவும் வந்து பொரிட்டோவில் சிக்கன் ஃபில் பண்ணிவிட்டு கூட வந்து இந்த பாருங்க பிளாக் பீனு அப்புறம் வித் ரைஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொரிட்டோ மாதிரி பண்ணி பொரிட்டோ உள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது, அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கறி வெட்ட போகிறாங்க. ஆனால் ஸ்கின் அந்த அளவுக்கு இதுவாக கிடையாது. அதனால் வெட்டிட்டு இப்போ அந்த பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறோம். கல் உப்பு, கொஞ்சம் கல் உப்பு போட்டு அப்படியே கழுவிட்டு, ஏன்னா கல் உப்பு போட்டு கழுவினா அந்த நீச்ச வாசனை வராது. நம்ம நல்லா போட்டு கழுவிட்டோம்னா நல்லா அந்த பிளட்டு வர்றது, அந்த நீச்ச வாடை அதெல்லாம் நின்று போயிடும். கழுவி முடிச்சுட்டு, ஏன்னா நான் வந்து மொத்தமாக தான் வேக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இப்போ சிக்கனை வந்து கழுவியாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அரை உப்பு தான் போட்டிருக்கிறேன், ஃபுல்லாக போடல. அப்புறம் தொக்குல போடணும்ல. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 1/4 ஹவர்லேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் தொக்கில் ஒரு வாட்டி பெரட்டுவோம்ல. இப்போ பிளாக் பீன்ஸும் வந்து சும்மா ஒரு இது ஏற்கனவே வெந்தது தான், அது ஒரு டின்னில் போட்டிருக்குறதாங்க. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம். நல்லா வெந்திருக்குதா, அவ்வளோதான். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அது சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தொக்கு பண்ணிவிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். இதுதாங்க நாங்கள் ரேப் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், தொட்டியில் வந்து நம்ம ஊர்லேயே, ஆமாம் நம்ம ஊர்லேயே இப்போ வந்து இந்த மாதிரி கிடைக்குது ரெடிமேட் மாதிரி. நம்ம வந்து அந்த ஸ்டஃப் மட்டும் செஞ்சுட்டு என்ன வேணுமோ நமக்கு செஞ்சுக்கலாம். சிக்கன் தான் இல்லை, மட்டன் வேணா கூட மட்டன் செஞ்சுக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இப்போ மட்டன் இல்லை, அதனால் சிக்கன் செய்யணுன்ட்டு ஒரு ஆசை. இந்த பாருங்கள், சிக்கன் வந்து வேக வச்ச சிக்கனை பிச்சு போட்டுட்டோம். வெறும் கறி மட்டும்தான், அதில் எலும்பெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது கடாய் வச்சாச்சு அடுப்பில். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். இப்போது கொஞ்சம் சீரகம், கடுகும் சீரகமும் வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், இது அப்படியே வதங்கட்டும். அப்புறம் பார்ப்போம். இது வந்து நார்மலாக நம்ம தொக்கு பண்ணுறது தான் இது. அதனால தான் நான் வந்து டைம் லேப்ஸில் வச்சுட்டேன். எப்போவுமே போகிற வெங்காயம் தக்காளி போட்டு மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுட்டு சிக்கனை போட்டு பரட்டி எடுக்க வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் தண்ணி சொன்னதுக்கப்புறமா சிக்கனை போட்டு லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஆஃப் பாயிலில் தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் பாயில் வந்து அது சீக்கிரம் இதுவாகிடும். இல்லை இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதை கொஞ்சம் சூடாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மைனஸ் தடவுறோம். சென்டரில் மட்டும் தடவினா போதும், சுற்றிலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ரோல் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கன் செஞ்சல அது ரைஸ் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த பொரிட்டோ வந்து அதுக்கு மேலே மைனஸ், சிக்கன் மேலே ரைஸ், இப்போது பிளாக் பீன். இப்போ இதை ரோல் பண்ணணுங்க. ரோல் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து சாப்பிடணும். ரோல் தான் பெரிய டாஸ்க்.
ரோல் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக டோஸ்ட் பண்ணலாம். இருங்க காமிக்கிறேன். இப்போ லைட்டாக இதை அப்படியே டோஸ்ட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று ரெடி பண்ணுறோம். இதில் வந்து மைனஸ் வந்து அப்படியே சும்மா மேலே போட்டிருக்குறோம். இதில் வந்து ஃபில்லிங் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வச்சதில் ஃபுல்லாக வச்சிட்டோமா, ஃபோல்டு பண்ண வரல. இப்போ வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து ஸ்டஃப் அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்குறோம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, வெளியெல்லாம் வராமல். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, உள்ள சூப்பராக இருக்கா? ஆஹா, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குக்கா சொல்கிறேன். வாவ், செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்மளே வீட்லேயே செஞ்சு நல்லபடியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஹைஜீனிக்காக இருக்கும். சப்போஸ் வெளியே கடையில் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் வீட்டிலே செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. இதில் வந்து இந்த அவகடாவும் சேர்ப்பாங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ள. ஆனால் நாங்கள் வாங்கி வந்தோம், ஃபுல்லாக காயாக இருக்குது. ஓரளவுக்கு பழுத்து இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்மாஷ் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேள்வி கேளுங்க. வணக்கம்.